ஹாய் ஹலோ பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு வீடியோவில் வந்து டிக்டாக் வெர்சஸ் யூடியூப் அதை இதை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு தளத்தை பற்றி பார்க்குறோம். யூடியூப்பில் வந்து என்ன ப்ராஃபிட் இருக்குது, யூடியூப்பில் நம்ம வீடியோ போடுறதுனால நமக்கு என்ன லாபம், பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்ன லாபம், டிக்டாக்ல வந்து வீடியோஸ் போடுறதுனால பார்க்குறவங்களுக்கு வியூவர்ஸ்க்கு என்ன லாபம், போடுறவங்களுக்கு என்ன லாபம், எதில் வந்து அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம், ரெண்டுத்துலேயுமே பணம் சம்பாதிக்கலாமா, எதில் வந்து அதிக பணம் சம்பாதிக்கலாம், எதில் வந்து மரியாதை சம்பாதிக்கலாம், எதில் வந்து நல்ல பேரை வாங்கலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை வந்து இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? சரி, வீடியோக்குள்ளே போயிடுமா? டிக்டாக் ஃபஸ்ட்டு டிக்டாக் பண்ணி பார்த்துருவோம். டிக்டாக்ல வந்து வீடியோ போடுறது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு பட்டன் அமைக்கி விட்டு 30 செகண்டு வாய்ஸ் கூட நீங்கள் கொடுக்க தேவையில்லை. வாய்ஸ் கூட ஏதாச்சும் ஒரு படத்தில் உள்ள ஒரு டைலாக் வரும். அதுக்கு சும்மா வந்து வாய்ஸ் வச்சாலே வந்து போதும். அது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு நடிப்பு திறமை இருக்கும், அதை வெளிப்படுத்துறதுக்காண்டி வந்து காட்டுவாங்க, நல்ல ஆக்டிங்கு அப்படின்ற ஒரு இதுக்காண்டி தான் வந்து அதை வந்து உருவாக்குனாங்க. அதை பற்றி நான் பின்னாடி வரேன். ஓகேங்களா? இப்போ யூடியூபுக்கு வாங்குவோம். யூடியூப்பில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ போடணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ போடுறதுக்கு வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. ஒரு வீடியோ கேப்சர் பண்ணி அந்த வீடியோவுக்கு நீங்கள் டைட்டில் கொடுத்து, தம்ப்நெயில் கொடுத்து, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. ஸோ வேலைகள் வந்து அதிகம் வந்து டிக்டாக்லையா யூடியூப்லையா கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் தான் வந்து வேலைகள் அதிகம். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் டிக்டாக்ல வந்து அப்படி கிடையாது. ஜஸ்ட்டு 30 செகண்ட் வீடியோக்கு வந்து ஒரு அதிகபட்சம்னா ஒரு 2-3 டேக் எடுத்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். சரி, ரைட்டு. டிக்டாக்கு வந்து யூடியூப்பில் வந்து ஒரு பார்க்குற நேயர்களுக்கு வந்து எதையாச்சும் நீங்கள் வந்து டீச் பண்ண முடியும், கற்றுக் கொடுக்க முடியும். ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் எதை பற்றியாச்சும் காட்ட முடியும், நான் எதையாச்சும் கற்றுக் கொடுக்க முடியும். எதையாச்சும் வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் ஒரு மேட்டர் எடுத்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடியும். ஆனால் டிக்டாக்ல இருந்து எதையும் கற்றுக் கொடுக்குமா, ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் தான். ஓகேங்களா? சரி, இப்போ யூடியூப்பில் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னா, யூடியூப்பில் வந்து அந்த பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா மானிட்டேஷன் எனேபிள் ஆகி நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா, அதிகபட்சம் 1.5 வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா ஒரு வருமானம் வந்து உங்களுக்கு மாதம் வர்றது அளவுக்கு யூடியூப் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். டிக்டாக்ல வந்து சம்பாதிக்க முடியாது. டிக்டாக் கம்பெனிக்காரன் வந்து உங்களுக்கு பரிசு கொடுக்க மாட்டாங்க, பணம் கொடுக்க மாட்டாங்க, எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் டிக்டாக்ல எப்படி சம்பாதிக்க கேட்டிங்கன்னா, ஸ்டிக்கர், அதாவது உங்களை பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் அனுப்பணும், அவங்க பர்ச்சேஸ் பண்ணி தான் அனுப்பணும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கர் தான் அவங்களுக்கு வந்து காசு மாதிரி வந்து மாறும். நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியும். ஸோ வந்து பணமாக கிடைக்காது. ஸ்டிக்கர் உங்களுக்கு யாராச்சும் பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் அனுப்பணும், அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் அனுப்பணும். அந்த பர்ச்சேஸ் பண்ணி அனுப்புறது வந்து ஸ்டிக்கர் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் வந்து யாருக்கு சென்ட் பண்ணும்போது அது மூலயமா பணம் சம்பாதிக்க சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி ஃபுல் தெரியாது. ஏன்னா நான் வந்து டிக்டாக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்ப்பேன். சரி, ஓகே. ரெண்டாவது, இப்போ வந்து யூடியூப்பில் வந்து எல்லா விதமான வீடியோஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம். யூடியூப்பில் வந்து நிறைய அதாவது எத்தனை கேட்டகரி இருக்கோ எல்லா கேட்டகரியிலையும் வந்து வீடியோஸ் இருக்கும். படிப்பு சம்மந்தப்பட்டது, என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்டது, ஏகப்பட்டதை எடுத்துங்க. வண்டியை பற்றி, மெக்கானிக்கை பற்றி ஏகப்பட்ட இதில் கேட்டகரியில் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வந்து கிடச்சிடும். ஆனால் டிக்டாக்ல வந்து அதிகபட்சம் கேட்டகரி உங்களுக்கே தெரியும், அதை நான் சொல்ல தேவையில்லை. அதிகபட்சமாக வந்து அடல்ட்ஸ் கேட்டகரி மட்டும்தான் டிக்டாக்ல வந்து இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதிகபட்சமாக பொம்பளைங்க தான் வந்து, லேடிஸ் தான் வந்து அதில் வந்து வீடியோஸை போட்டு குட்டிச்சவராக போய்கிட்டு இருக்காங்க. இது எதில் போய் நாகரிகத்தில் போய் சேர்க்கறதா, இல்லை வந்து விவரம் தெரியாமல் சேர்க்குறதா, இல்லை வந்து இது வந்து பழக்கமாக ஆகிட்டேன், எதில் போய் சேர்க்குறதுன்னு தெரியல. இப்போ பொதுவாகவே நம்ம டிக்டாக் ஓப்பன் பண்ண உடனே வர்றது வந்து பொம்பளைங்களோட டான்ஸு தான். பார்க்கறதுக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு,
வாலிபர்களுக்கு வந்து வேணால் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு பேரண்ட்ஸாக இருந்து பார்க்கும்போது வந்து அது வந்து தவறான ஒரு செயல். ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தா, என்னோட மகள்கள், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, ஆம்பளை பையங்க இருக்காங்க. அந்த மகள்கள் பார்க்கும்போது கூட அவங்களுக்கும் அந்த மாதிரி செய்யணும், எனக்கும் இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணணும், நானும் வந்து இந்த மாதிரி முடியை இப்படி திருப்பி திருப்பி விட்டு அந்த லேடிஸ்லாம் பண்ண அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றாங்க. ஸோ ஒரு இதை தூண்டுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேங்கன்னா, டிக்டாக்ன்றதை வந்து ஒரு விஷயத்தை வந்து மொபைல் வந்து டிலீட் பண்ணிட்டேன். ஸோ பேரண்ட்ஸாக இருக்கிறது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, டிக்டாக்ன்றது வந்து ஒரு பெரிய இது. ஆனால் வந்து வாலிபர்களுக்கு வந்து குதூகலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, டிக்டாக்ல வந்து மரியாதையை சம்பாதிக்க முடியாது. யூடியூப்பில் வந்து உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். டிக்டாக்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு அது உருவாக்குனது வந்து வேற விஷயத்துக்காக இருந்தாலும் அதை வந்து போகிற அந்த போக்கு வந்து ஒன்லி ஃபார் வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது முடிஞ்ச அளவுக்கு பேன் பண்ணாங்கன்னா இந்தியாவில் உள்ள பெண்களோட மரியாதையை வந்து, அதாவது என்ன சொல்ற, மானத்தை வந்து காப்பாற்றலாம். அப்படி சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னைக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ண அப்போ அடிக்கடி நான் போகிற இந்த மாதிரி வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.